ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மண்டே மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஏன்னா என்னோடய பெட்டு ரெண்டுமே கொஞ்சம் சிக்காக இருந்ததுனால அதில் பிஸி ஆகிட்டேன். ஆனால் கார்டன் ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சுங்க. ஸோ அதோட அப்டேட்டு தான் நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய். இப்போது வெண்டைக்காவை டக்குன்னு நம்ம ரிமூவ் பண்ணலன்னா இது மாதிரி முத்திடும். ஸோ நான் 2 நாளாக ரொம்ப பிஸியாக இருந்ததுனால கார்டன் சைடு வரல. அதனால் இது ரொம்ப முத்திடுச்சு. இங்கே பாருங்கள், இது பிஞ்சு. இதை இன்றைக்கி எடுத்துடணும். வெண்டைக்காய் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபாஸ்ட்டாக. ஸோ இங்கே காராமணி பாருங்கள், அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலைன்னா ரொம்ப முத்திடும். அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி எப்படியும் எடுத்துடுவேன் இதெல்லாம். இது காராமணியும் அப்படி தான், வெண்டைக்காய் மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். அப்புறம் இங்கே பாருங்கள், பாவக்காய் குட்டியாக நான் வீடியோ காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பாருங்கள், இது வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசானவொன்னே கரெக்டாக அதை அரெஸ்ட் பண்ணிடணும். இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. அப்புறம் திருப்பி வெண்டைக்காய். இந்த இடத்துல நிறைய வெண்டைக்காய் வச்சுட்டேங்க. அது சீட் நிறைய இருந்ததுனால நிறைய போட்டாச்சு. அப்புறம் இங்கே இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள். இது நல்லா நீளமாக வரும். திங்க் இது இந்த பூசணிக்காய் வெரைட்டின்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக நேம் தெரியல. இது எப்போவுமே வைப்பேன். இது நல்லாயிருக்கும் அந்த கூட்டில் சாம்பார்லலாம் போட்டிங்கன்னா. ஸோ இது அதுவும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட இன்னொரு குட்டி இங்கே இருக்குது. ஸோ எல்லாம் இப்படி நல்லா படர்ந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், மேலே வரையும் படர்ந்துருச்சு. பூவெல்லாம் விட்டுருச்சு. இனிமேல் காய் தான் வரணும். ஃபாஸ்ட்டாக வந்துடும் எல்லாமே. நடுவில் சன்ஃப்ளவர் சீடு வேறு ஒன்று போட்டிருந்தா போல இருக்குது. அதுவும் இங்கே வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இது புடலங்காய். ஐ திங்க் இது கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் வரத்துக்கு. இங்கே ஒரு குட்டி காய் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இது வெரி பேபி காய். சீக்கிரம் வந்துடும். வந்தோடனே நம்ம வீடியோ எடுக்கலாம். மற்றபடி எல்லாமே நல்லா படர்ந்து வந்துருச்சுங்க. எவ்ரி திங் இஸ் ரெடி டு க்ரோ ஃபாஸ்ட். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்துருச்சு. கொஞ்சம் எல்லாமே கீழே இருந்தது. இப்போ காலையில் எல்லாத்தையுமே நான் ஏற்றி விட்டேன். இப்போ தண்ணி ஊற்றணும். ஏன்னா பயங்கர வெயில். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எல்லா விஷயத்துலையுமே. பட் ஆனால் நல்லா படர்ந்துருச்சு. பாருங்கள், ஃபுல் வியூ காட்டுறேன். நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகாக வந்துருச்சு. Hope you enjoy this video. See you in my next video. Bye.